முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பதிவிட்ட 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். மோனிஷா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்த பெரும்பத்து பகுதியில் கடந்த 2ஆம் தேதி மர்ம நபர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல் அறிவாளால் தாக்குதல் நடத்திய 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். 6 பேர் காயமடைந்த நிலையில அதுல 2 பேர் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இன்று மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை தொடர்ந்து பல்வேறு நபர்கள் பதிவிட்டு வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக 18 வயது முதல் 20-21 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த அறிவாளோடு இருக்கக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறப்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அதாவது இது போன்று அந்த சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள், சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில நாங்குநேரி காவல் நிலையம், விஜயநாராயணன் காவல் நிலையம், அதோட மூலகரைப்பட்டி காவல் நிலையம், மானூர் காவல் நிலையம் என காவல் நிலையங்கள்ல 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல 2 பேர் 18 வயதுக்கு குறைந்த சிறார்களாக இருக்கிறார்கள். மேலும் 2 நபர்கள் அலெக்சாண்டர் மற்றும் முத்துக்குமார் என 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.